அம்மா அம்மா வெளிநாட்டில் வாழும் வச்சலா குடும்பத்திற்கும் அவங்களுடைய அன்பு மகன், அவங்களுடைய 2 மகள், மருமகன், பேர குழந்தைகள், அவங்க குடும்பம் பல்லாண்டு வாழ்ந்து தீய சக்திகள் எதிரிகள் ஒழிந்து கண் திருஷ்டிகள் நிவர்த்தியாகி அவங்களுக்கு நல்ல வீடு அமையணும். அவங்க பாவம் என்னுடைய தீவிர அன்பு பக்தர் அம்மா. அவங்க எவ்வளோ பிரச்சனையில் அவசரப்படுறாங்க. பையன் குடிப்பழக்கத்தில் போய் சேராத நண்பர்களோட சேர்ந்து அவன் வாழ்க்கையே சீரழிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல் வாழ்க்கை அமையணும். அதே மாதிரி அவங்க மகள் யூனிவர்சிட்டியில் நல்லபடியாக படித்து நல்வாழ்க்கை அமையணும். அவங்க மருமகன், அவங்க பிள்ளைகள், பேர குழந்தைகள்லாம் ஆனந்தமாக வாழணும். இன்றைய அமெரிக்கா தெய்வத்தாய் ஞானத்தாய் கமலா ராமசாமியினுடைய குடும்பத்தின் சார்பிலும் அவங்க 2 மகள் நல்லா படித்து நல்வாழ்க்கை அமையும், அவர் கணவர் ஆனந்தமாக வாழ்ந்து பெரும் ராஜயோகத்துடன் இருக்கவும், கமலா ராமசாமிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும், சுவிட்சர்லாந்து என் அன்பு சக்தி தெய்வத்தாய் பிரியதர்ஷினி அவங்க கணவர், அவங்க குடும்ப பிள்ளைகள், மக்கள் பல்லாண்டு வாழவும், எல்லாத்துக்கு மேலே இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இப்பொழுது மகா தீபார்த்தனை நடைபெறுகிறது. இந்த மகா தீபார்த்தனையில் வராகி பேசி ஞானம், அருள் எல்லாரும் நீங்கள் அபிஷேகம் செய்யணுங்க, அன்னதானம் செய்யணுங்க, தான தர்மம் செய்யுங்க. அம்மாவுக்கு நான் 2 நாளுக்கு முன்பு ஒரு பிரார்த்தனை வச்சேன். தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் தனி மெஜாரிட்டியான ஒரு கட்சியை மக்கள் பேர் ஆதரவு கொடுத்ததனால் அவர்களை ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அம்மா இடத்திலே வைத்தேன். அது 24 மணி நேரத்திலே அம்மனுடைய வராகி சக்தியால் தமிழகத்தினுடைய பொறுப்பு கவர்னர், நல்ல மனிதர், அவர் உடனடியாக அவருக்கு இன்று காலை 10:30க்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று வைத்தார். ஆக நான் என் சார்பிலும் தமிழக பொறுப்பு கவர்னருக்கும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, தாயின் வாக்கு 9 முதலமைச்சரை உருவாக்கிய தாய் பத்ரகாளி, 5 கவர்னர்கள் வழிபட்ட பீடம் பத்ரகாளி, 2 முன்னாள் பிரதமர் தேவகவுடா நரசிம்மராவ் குடும்பம் வழிபட்ட பீடம், மத்திய மாநில சபாநாயகர், அமைச்சர் பெருமக்கள், ஐஏஎஸ், சீஃப் செக்ரட்டரி, டிஜிபி வழிபட்ட பீடம். எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைத்து திருமணமாகாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள், தீய சக்தி உள்ளவர்கள், எதிரிகள் தொல்லை அனைத்து நிவர்த்தி பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வராகினுடைய அருளாலும் 9 சக்தியினுடைய கருணையால் இந்த நவசக்தியினுடைய ஆசீர்வாதத்தோடு நாகசக்தியினுடைய துணையோடு இந்த பூஜையில் எல்லா அருளும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த சந்தோஷமான நாள் ஒரு பரிபூர்ணமாக வராகினுடைய அருள் எல்லாருக்கும் அவங்க பிரார்த்தனையெல்லாம் வெற்றி பெற வையுமா.